தைவான் நாட்டின் தலைநகரில் அமைந்துள்ளது தாய்பேய் 101 என்ற அந்த கட்டிடம். 101 மாடிகளை கொண்ட அக்கட்டடத்தின் மொத்த உயரம் 1667 அடி, அதாவது அரை கிலோமீட்டர். இத்தனை பெரிய கட்டிடத்தில் லிப்டில் அல்லது படிக்கட்டில் ஏறுவதே ஒரு பெரிய சாதனை. இந்த சூழலில் இக்கட்டடத்தை வெளிப்புறத்திலிருந்து தாவி ஏறி உச்சியை அடையப் போவதாக இளைஞர் ஒருவர் அறிவித்தார். அவர் பெயர் அலெக்ஸ் ஹோனால்ட். இந்த அறிவிப்பு மக்களின் கவனத்தை கவர வேண்டும் என்பதற்காக தெரிவிக்கப்பட்ட வெற்று வாய்ச்சவடால் இல்லை. அலெக்ஸ் ஹோனால்டின் பின்னணியை பார்த்தால் அது புரியும். ஹோனால்ட் என்பவர் அமெரிக்காவை சேர்ந்த பிரபல மலையேற்று வீரர். உயரமான பல மலைகளில் ஏறி இதற்கு முன்னர் அவர் பல சாதனைகளை படைத்துள்ளார். மலையில் ஏறுவது என்றால் இடுப்பில் கயிறை கட்டிக்கொண்டு போதிய பாதுகாப்பு உபகரணங்களை சுமந்து கொண்டு ஏறும் மலையேற்றம் அல்ல. எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் வெறும் கையால் தொற்றி ஏறும் ஃப்ரீ சோலோ எனப்படும் மலையேற்றம். 2017ஆம் ஆண்டு யோசெமிட்டி தேசிய பூங்காவில் உள்ள 3000 அடி உயரமுள்ள எல் கேபிட்டன் என்ற பாறையில் ஏறி அலெக்ஸ் ஹோனால்ட் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். இந்த சாதனையை அடிப்படையாக வைத்து ஃப்ரீ சோலோ என்ற ஆவணப்படம் எடுக்கப்பட்டது. அப்படம் 2019ஆம் ஆண்டு ஆஸ்கர் விருதையும் வென்றது. அதேபோல் கலிபோர்னியாவில் உள்ள மவுண்ட் வாட்கின்ஸ், எல் கேபிட்டன், ஹாஃப் டோம் ஆகியவற்றை வெறும் 24 மணி நேரத்திற்குள் ஏறியும் ஹோனால்ட் சாதனை படைத்துள்ளார். இத்தகைய சாதனைகளால் உலகம் முழுவதும் உள்ள ஃப்ரீ சோலோ மலையேற்ற வீரர்களின் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக விளங்குகிறார் அலெக்ஸ் ஹோனால்ட். எத்தனை நாட்களுக்கு தான் வெறுமனே மலைகளிலும் பாறைகளிலும் மட்டும் ஏறிக்கொண்டிருப்பது? ஒரு சேஞ்சுக்காக மிக உயரமான கட்டிடங்களில் ஏறினால் எப்படி இருக்கும் என எண்ணிய அவர் தொடக்கத்தில் நாம் பார்த்த அந்த அறிவிப்பை வெளியிட்டார். 110 மாடி, 1667 அடி உயரம், எந்தவித பாதுகாப்பு உபகரணமும் கிடையாது. கரணம் தப்பினால் சர்வ நிச்சயமாக மரணம்தான். இந்த சாதனை நிகழ்வை காண தைவான் நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பார்வையாளர்கள் தாய்பேய் 101 கட்டடத்தின் கீழ் குவிந்த வண்ணம் இருந்தனர். ஏன் இவ்வளவு தொலைவு பயணம் செய்து பணத்தையும் நேரத்தையும் வீணாக்குகிறீர்கள்? அலெக்ஸ் ஹோனால்ட் கட்டடத்தில் ஏறும் நிகழ்வை நாங்கள் நேரலையிலேயே ஒளிபரப்பு செய்கிறோம், வீட்டிலிருந்தே கண்டு கழியுங்கள் என அறிவித்தது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம். நேரில் ஆயிரக்கணக்கான மக்களும் நேரலையில் லட்சக்கணக்கான மக்களும் பார்த்து கொண்டிருக்க தாய்பேய் 101 கட்டடத்தில் ஏற தொடங்கினார் அலெக்ஸ் ஹோனால்ட். 10வது 20வது மாடிகளை அவர் கடக்க தொடங்கியதுமே பார்வையாளர்களுக்கு ஹார்ட் பீட் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. மேலே செல்ல செல்ல காற்றின் வேகம் அதிகரிக்க ஆரம்பித்தது. இதனால் எந்த நேரத்திலும் அவர் கீழே விழும் சூழல் நிலவியது. இருந்தபோதும் சமாளித்துக் கொண்டு ஹோனால்ட் ஏறியபடி இருந்தார். போதாக்குறைக்கு கட்டடத்தின் பெரும் பகுதி கண்ணாடியால் ஆனதாக இருந்தது. அதனால் பல இடங்களில் கால் வழுக்கியது. இருந்தபோதும் தன் முயற்சியை அவர் கைவிடுவதாக இல்லை. சாலையில் நாம் செல்லும் போது எதிரே தெரிந்தவர்கள் வந்தால் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, லைஃப் எல்லாம் எப்படி போகுது என நலம் விசாரிப்போம் இல்லையா? அதேபோல் அந்தரத்தில் தொங்கியவாறு பயணித்த ஹோனால்ட் கட்டடத்திற்குள்ளே இருப்பவர்களிடம் நலம் விசாரித்தபடி மேலே முன்னேறி சென்றார். ஒரு வழியாக எவ்வித அசம்பாவிதமும் நிகழாமல் தான் நினைத்தது போலவே 101 மாடி கட்டடத்தின் உச்சியை அவர் சென்றடைந்தார். இந்த சாதனையை படைக்க அவர் 1 மணி நேரம் 31 நிமிடங்களை எடுத்துக்கொண்டார். உண்மையான திக் நிமிடங்கள் இவைதான். உச்சியை அடைந்த அவர் அங்கே நின்றபடி மொபைல் போனில் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். ஹோனால்டின் இந்த சாதனைக்கு உலகம் முழுவதும் இருந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அலெக்ஸ் ஹோனால்டின் இந்த செயல் நிச்சயமாக கிறுக்குத்தனமான ஒன்றுதான். ஆனால் இது போன்ற கிறுக்குத்தனமான செயல்கள்தான் மனித ஆற்றலின் வரம்பு என்ன என்பதை எடுத்து காட்டுபவையாகவும் விளங்குகின்றன. இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.